எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை தமிழ்லேருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈக்களின் சண்டை. ஈக்களின் சண்டை. வசந்த காலத்தில் பெண் ஈக்கள் தங்களுடைய கூடு உருவாக்குவதில் வேலையாகி விடுகின்றன. அதே சமயம் ஆண் ஈக்கள் ஓய்வெடுத்து கொண்டே இருக்கின்றன. கூடு உருவானதும் ஆண் ஈக்கள் அதில் வசிக்க வந்து விடுகின்றன. ஒரு முறை அவைகளுக்குள் இந்த விஷயத்தால் சண்டை வந்துவிட்டது. இறுதியாக அவைகள் ஒரு புத்திசாலி குளவியிடம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடிவு செய்தன. குளவி சொன்னது, ஆண் மற்றும் பெண் ஈக்கள் தனித்தனியே ஒவ்வொரு கூடு உருவாக்க வேண்டும். யாருடைய கூடு சிறப்பாக இருக்கிறதோ அவர்கள்தான் கூட்டின் உண்மையான உரிமையாளராக இருப்பார்கள். ஆண் ஈக்களுக்கு இந்த முடிவு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவைகளுக்கு கூடு உருவாக்கவே தெரியாது, அதாவது உருவாக்கவே வராது அப்படின்ற மாதிரி சொல்றது. மறுபுறம் பெண் ஈக்கள் இந்த முடிவால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. ஏனென்றால் அவைகளுக்கு மற்றொரு கூடு உருவாக்குவது மிகவும் எளிதானதாக இருந்தது. குளவி தன் தீர்ப்பை வழங்கியது. பெண் ஈக்களால் தான் கூட்டை உருவாக்க முடியும் என்று தெளிவாகி இருக்கிறது. கூடு அவைகளுடையது என்பதுதான் இதன் அர்த்தம் அப்படின்னு அந்த தீர்ப்பை வந்து அது சொல்லுகிறது. ஸோ மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். வசந்த அப்படின்னா வசந்த். ஓகே, வசந்த். காலம்க்கு வந்துட்டு ரீத்து. ரீத்து. பெண் மாதா. ஓகே, மாதா. ஈ வந்து மக்கி. மக்கி. பெண் ஈ அப்படின்னா மாதா மக்கி. மாதா மக்கி. தங்களுடைய அப்படின்னா அப்புனா. அப்புனா. கூடு சத்தா. சத்தா. உருவாக்குவது பனானா. பனானா. வேலையாக இருப்பது, அதாவது பிஸியாக இருப்பதுக்கு வந்து வியஸ்து ஹோனா. வியஸ்து ஹோனா. சண்டை ஜகடா. ஜகடா. அதே சமயம் ஜப்கி. ஜப்கி. ஆண் நர். நர். ஓய்வெடுப்பது ஆராம் கர்ணா. ஆராம் கர்ணா. உருவாக்குவது உருவாவது பஞ்சானா, அதாவது உருவாகி விடுவது, ஃபினிஷ் ஆயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. பஞ்சானா. வாழ்வது தங்குவது ரெஹனா. ரெஹனா. ஆஜானா அப்படின்னு இந்த சைட்லேயும் நான் ஆஜானானே போட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து என்னென்னா வந்து விடுவது. நான் இது பிடிஎஃப்ல சரி பண்ணி கொடுத்துறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து வந்து விடுவது அப்படின்னா ஆஜானா. ஆஜானா. முறை அப்படின்னா பார். விஷயம் பாத். இறுதியாக ஆக்கிர்கார். இதுவும் அதே மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஆக்கிக்கார் இல்லை, ஆக்கிர்கார். இது தமிழில் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புத்திசாலி புத்திமான். புத்திமான். குளவி பர். ஓகே, பர். அவ்வளோதான். ஸோ 2 இர் வரும். இது ஒரு இர், இது ஒரு இர். பட் இருந்தாலும் சொல்கிறது பர். அவ்வளோதான். உண்மையான அப்படின்னா அஸ்லி. அஸ்லி. தீர்ப்பது அப்படின்னா, அதாவது பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்னா சுலஜ்வானா. சுலஜ்னா அப்படின்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியும் சொல்லலாம். சுலஜ்வானான்னு சொல்லலாம். முடிவு செய்வது தீர்மானிப்பது அப்படின்னா நிச்சய் கர்ணா. நிச்சய் கர்ணா. சொல்வது போல்னா. பேசுவதுனாலும் போல்னா தான், பட் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த இடத்துல அது சொல்லுது, அதனால இந்த இடத்துல போல்னா. கெஹனா சொல்லாமான்னா தாராளமாக அதையும் யூஸ் பண்ணலாம். தனித்தனி வெவ்வேறு அப்படின்னா அலகலக். அலகலக். ஒவ்வொரு அப்படின்னா ஏகேக். ஏகேக். யாருடைய அப்படின்னா ஜிஸ்கா. அதிக அதிக். நன்றாக இருப்பது அப்படின்னா அச்சா ஹோனா. அச்சா ஹோனா. ஸோ அதாவது வந்து சிறப்பாக இருப்பது, அதாவது கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அப்படி தானே சொல்லுவோம், சிறப்பாக இருப்பது அப்படின்னு. அதுதான் அச்சா ஹோனா. அவர் தான் அப்படின்னா வஹி. வஹி. உரிமையாளர் மாலிக். முடிவு ஃபைஸ்லா. ஃபைஸ்லா. பிடிக்கவில்லை அப்படின்னா பசந்த் நெஹி ஆனா. பசந்த் ஆனானா பிடித்து போவது. இது பிடித்து போகவில்லை, பிடிக்கவில்லை அப்படின்னா பசந்த் நெஹி ஆனா. ஏனென்றால் கியூங்கி. கியூங்கி. மறுபுறம் தூஸ்ரி ஓர். ஓர் அப்படின்னா வந்துட்டு சைடு. ஓகே, ஸோ அந்த சைடுக்கு வந்துட்டு நம்ம ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓர் வந்து ஃபெமினன் டர்ம், அதனால தான் தூஸ்ரி சைடு, அதாவது மறுபக்கம் அப்படின்னு. பக்கம் அல்லது புறம் அப்படின்றது ஓர்.
ஸோ இது வந்து ஃபெமினைன் டேர்ம் ஓர் வந்து, அதனால தான் தூஸ்ரி ஓர் அப்படின்னு சொல்கிறோம். மிகவும் எளிதான அப்படின்னா காஃபி ஆசான், காஃபி ஆசான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது காஃபி அப்படின்னா இனஃப் அப்படின்றத விட வெரி அப்படின்றது, வெரி ஈஸி அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கணும். ஓகே, காஃபி அப்படின்னு சில இடங்களில் வரும்போது இனஃப் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். ஓகே, மிகவும் பகுத் மகிழ்ச்சி அடைவது அப்படின்னா பிரசன்ன ஹோனா, பிரசன்ன ஹோனா. மற்றொரு அப்படின்னா ஏகார், ஏகார். தீர்ப்பு வழங்குவது ஃபைஸ்லா சுனானா, ஃபைஸ்லா சுனானா. ஸோ ஃபைஸ்லா கெஹனா அப்படின்னு சொல்ல மாட்டோம், சுனானா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது தீர்ப்பை வந்து வழங்குவது. தெளிவாக இருப்பது அப்படின்னா ஸ்பஷ்டு ஹோனா, ஸ்பஷ்டு ஹோனா. முடியும் சக்தி ஹே. இந்த இடத்துல வந்து ஏன் சக்தா ஹேன்னு சொல்லாமல் சக்தி ஹேன்னு சொல்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த மக்கி இருக்கு இல்லைங்களா, அதாவது ஈக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் சென்டென்ஸ் ஹிந்தியில் ஃப்ரேம் பண்ணும்போது அவங்க வந்து ஃபெமினைன் டேர்மே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆண் ஈயாக இருந்தாலும் சரி, பெண் ஈயாக இருந்தாலும் சரி, ஃபெமினைன் டேர்ம்லேயே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதனால தான் அதாவது மக்கி அப்படின்னே தான் சொல்கிறதே. அதனால் இந்த மக்கி அப்படின்னு அந்த சவுண்ட் வச்சு அது ஃபெமினைன் டேர்மை தான் யூஸ் பண்ணுவாங்க. அர்த்தம் மத்லப், மத்லப் அர்த்தம் அல்லது பொருள். பொருள்னா திங்கில் நம்ம சொல்லுவோம் இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, இதோட மீனிங் என்ன, அந்த மத்லப். அவர்களுடையது அப்படின்னா உனிஹிகா, உனிஹிகா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ மீனிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு இப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். வசந்த காலத்தில் பெண் ஈக்கள் தங்களுடைய கூடு உருவாக்குவதில் வேலையாகி விடுகின்றன. அதே சமயம் ஆண் ஈக்கள் ஓய்வெடுத்து கொண்டே இருக்கின்றன. அதாவது வேலையாகி விடுகிறதுனா பிஸியாகி விடுகிறது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன படித்தோம், வியஸ்து ஹோனான்னு படித்தோம். அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். வசந்த காலத்தில் அப்படின்னா வசந்த் ரீத்து மே. ஓகே, வசந்த் ரீத்து மே. வசந்த அப்படின்னா வசந்த், காலம்க்கு வந்துட்டு ரீத்து, இல் சவுண்டுக்கு மே, வசந்த் ரீத்து மே. ஓகே, வசந்த காலத்தில். பெண் ஈக்கள் அப்படின்னா மாதா மக்கியா, மாதா மக்கியா. தங்களுடைய கூடு உருவாக்குவதில் அப்பனே சத்தா பனானே மே. ஓகே, உருவாக்குவதில். ஸோ பனானா மேன்னு சொல்ல மாட்டோம், பனானே மே. மக்கியா அப்பனே. ஸோ தங்களுடைய அப்படின்னா அப்பனே, अपने छत्ता बनाने में व्यस्त हो जाती है, व्यस्त हो जाती है. நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, மக்கியா வந்து ஃபெமினன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அது ப்ளூரலாக இருந்தாலும் அந்த ஃபெமினன் டேர்மாக யூஸ் பண்ணாலும் ஜாதி ஹேன்னு சொல்கிறோம், ஜாத்தே ஹேன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, வசந்த் ரீத்துமே மாதா மக்கியா. ஆக்சுவலாக இங்கே வந்து மாதா மக்கியா அதுவே வந்து பெண் ஈ தான் இருந்தாலுமே நம்ம வந்து ஜென்ரலாகவே மக்கிக்கு வந்து ஃபெமினன் டேர்மை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஒருவேளை வந்து ஒரு ஆணையும் மென்ஷன் பண்ணும்போது நான் மேஸ்குலைன் டேர்ம் மாதிரி யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா வந்து பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, நம்ம ஏன்னா நம்ம மக்கி அப்படின்னாலே அது ஃபெமினைனாக தான் நம்ம யூஸ்வலாகவே பேசுவோம். அதனால தான் மாதா மக்கியா அப்பனே சத்தா பனானே மே வியஸ்த் ஹோ ஜாத்தி ஹே. அதே சமயத்துக்கு என்ன படித்தோம், ஜப்கின்னு படித்தோம். ஜப்கி ஆண் ஈக்கள் ஓய்வெடுத்து கொண்டே இருக்கின்றன. நர் மக்கியா ஆராம் கர்த்தி ரஹ்தி ஹை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நர் மக்கியா ஆண் ஈக்கள், ஆனாலும் இது வந்து ஃபெமினின் டேர்மில் தான் எழுதியிருப்போம். கர்த்தி ரஹ்தி ஹை, கர்த்தே ரஹ்தே ஹேன்னு சொல்ல மாட்டோம். சொன்னால் மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க, பட் சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். கூடு உருவானதும் ஆண் ஈக்கள் அதில் வசிக்க வந்து விடுகின்றன. ஜப் சத்தா பன் ஜாத்தா ஹை. ஓகே, கூடு உருவானதும் ஜப் சத்தா பன் ஜாத்தா ஹை, ஆண் ஈக்கள் அதில் வசிக்க வந்து விடுகின்றன. ஸோ இந்த இடத்துல ஜப் வந்தால் தோ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரோலில் தோ யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜப் சத்தா பன் ஜாத்தா ஹை. இந்த இடத்துல தோ யூஸ் பண்ணாமல் நான் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா தாராளமாக தோ அவாய்ட் பண்ணிங்கனாலும் பெரிய மிஸ்டேக்னு ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, नर मक्खियाँ उनमें रहने आ जाती हैं. பாருங்க, आ जाते हैं சொல்ல மாட்டோம், आ जाती है. இது வந்து ஆண் ஈக்கள் தான் வருதுங்க, ஆனாலும் நம்ம வந்து ஆ ஜாத்தேன்னு சொல்லாமல் ஜாத்தின்னு தான் சொல்கிறோம். ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க. மக்கிக்கு இந்த ரூலு. நர் மக்கியா உண்மை. ஓகே, நர் மக்கியா உண்மை ரஹனே ஆ ஜாத்தி ஹை, அதில் வசிக்க வந்து விடுகின்றன. ஒரு முறை அவைகளுக்குள் இந்த விஷயத்தால் சண்டை வந்துவிட்டது. ஒரு முறை அப்படின்னா ஏக் பார். அவைகளுக்குள் அப்படின்னா வந்து உண்மை. ஓகே, உண்மை இந்த விஷயத்தால், இஸ் பாத் கோ லேக்கர். இந்த விஷயத்தால் அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் தான் வச்சுக்கணும், இஸ் பாத் கோ லேக்கர். ஸோ
ஸோ இஸ் பாத் கேலியேன்னு சொல்ல மாட்டோம், இஸ் பாத்கோ லேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். லேக்கர்னால் வந்து எடுப்பது தானே அப்படின்றலாம் கிடையாது. இது வந்துட்டு இந்த பிரச்சனையால் இதெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துல வரும்போது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மீனிங்ஸ் மாறும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி தான். சண்டை வந்து விட்டது, ஜகடா ஹோகையா. ஸோ ஜகடா ஆகையான்னு சொல்ல மாட்டோம், ஜகடா ஹோகையா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ தமிழில் வந்து சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது இல்லைன்னா சண்டை உண்டானது அப்படின்னு சொல்லுவோம். அந்த உண்டானது அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் இங்கே ஹிந்தியில் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம், ஜகடா ஹோகையா. ஏக் பார் உண்மை இஸ் பாத் கோ லேக்கர் ஜகடா ஹோகையா. இறுதியாக அவைகள் ஒரு புத்திசாலி குளவியிடம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடிவு செய்தன. ஸோ இறுதியாக அப்படின்னா ஆக்கிர்கார். ஓகே, ஆக்கிர்கார் அவைகள் ஒரு புத்திசாலி குளவியிடம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடிவு செய்தன. உன்ஹோனே. ஓகே, உன்ஹோனே ஏக் புத்திமான் பர்சே. ஓகே, குளவியிடம் அப்படின்னா பர்சே, குளவிக்கு வந்து பர், ஸோ இடம் டம் சவுண்டுக்கு சேர்த்திருக்கோம். उन्होंने एक बुद्धिमान बर से झगड़ा सुलझवाने का निश्चय किया. सुलझाने का निश्चय कियाன்னு சொன்னீங்கனாலும் அக்செப்டர் தான். ஓகே, சுலஜ்வானே கா நிச்சய் கியான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸோ தீர்த்து கொள்ள முடிவு செய்தன. சுலஜ்வானே கா நிச்சய் கியா. குளவி சொன்னது. ஸோ குளவி சொன்னது அது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. ஆண் மற்றும் பெண் ஈக்கள் தனித்தனியே ஒவ்வொரு கூடு உருவாக்க வேண்டும். बर बोला. ओके, बर बोला नर और मादा मक्खियों को अलग अलग एक एक छत्ता बनाना होगा. ओके, बर बोला, बर வந்து குளவி சொன்னது, बर बोला நர் और ஸோ ஆண் அப்படின்னா நர், ஸோ மற்றும் அப்படின்னா ஆர், பெண்க்கு வந்து மாதா, ஸோ நர் और மாதா, ஈக்களுக்கு வந்து மக்கியோம். ஸோ மக்கியோங்கோ, ஸோ ஈக்கள் வந்து அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணும், ஈக்கள் வந்து தனித்தனியாக கட்டணும். ஸோ அது மாதிரி சொல்கிறதுக்கு வந்து மக்கியோங்கோ அப்படின்னு இந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நர் और மாதா மக்கியோங்கோ அலக் அலக், தனித்தனியேக்கு வந்து அலக் அலக், ஒவ்வொரு அப்படின்னா ஏக் ஏக்கு, கூடுக்கு வந்து சத்தா, உருவாக்க வேண்டும் அப்படின்னா பனானா ஹோகா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். யாருடைய கூடு சிறப்பாக இருக்கிறதோ அவர்கள்தான் கூட்டின் உண்மையான உரிமையாளராக இருப்பார்கள். அதாவது அது சொல்கிற லாஜிக் என்னென்னா, யாருக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான் வந்து அதோட உரிமையாளராக இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ் இருக்கும், கட்டுறது எப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு இதில் அது சொல்லுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாருடைய கூடு சிறப்பாக இருக்கிறதோ, ஜிஸ்கா சத்தா அதிக் அச்சா ஹோகா. ஓகே, ஜிஸ்கா சத்தா அதிக் அச்சா ஹோகா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து தமிழில் வந்து ரொம்ப அழகாக இருப்பது அல்லது வந்து ரொம்ப நல்லா இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா சிம்பிளாக வந்துட்டு சிறப்பாக இருப்பது அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகே, ஜிஸ்கா சத்தா அதிக் அச்சா ஹோகா, அவர்கள்தான் கூட்டின் உண்மையான உரிமையாளராக இருப்பார்கள். வஹி. ஓகே, அவர்கள்தான் அப்படிங்கிறதுக்கு வஹி. வஹி சத்தே கா அஸ்லி மாலிக் ஹோகா. சத்தே கா அஸ்லி மாலிக் ஹோகா. ஆண் ஈக்களுக்கு இந்த முடிவு பிடிக்கவில்லை, ஏனென்றால் அவைகளுக்கு கூடு உருவாக்கவே தெரியாது. அதாவது உருவாக்கவே வராது அதுகளுக்கு, அதுக்கு என்றைக்குமே உருவாக்கல, அதனால அதுகளுக்கு அந்த கூடு உருவாக்குறது எப்படின்றதே அதுகளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. नर मक्खियों को यह फैसला पसंद नहीं आया. ओके, नर मक्खियों को यह फैसला पसंद नहीं आया. பிடிக்கவில்லை, ஏனென்றால், ஏனென்றாலுக்கு கியூங்கி, கியூங்கி அவைகளுக்கு கூடு உருவாக்கவே வராது. அந்த சென்டென்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். உனே சத்தா பனானா ஆத்தாஹி நிஹிதா. ஆத்தாஹி அதாவது அந்த விஷயம் அவங்களுக்கு வரவே வராது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஐயோ இதுவா எனக்கு வரவே, சுட்டு போட்டாலும் எனக்கு இந்த இது வராது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு இதில் யூஸ் பண்ணுறோம். உனே சத்தா பனானா ஆத்தாஹி நிஹிதா. ஸோ நான் வந்து ஆத்தாஹி நிஹிதாக்கு பதில் நிஹி ஆத்தாத்தா அப்படின்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்லலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஆத்தாஹி நிஹிதா அப்படின்னு சொல்கிறோன்னா அதுகளுக்கு வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் அது. ஓகே, வராது அப்படின்னா ஆத்தா நிஹிதா அப்படின்னு. உசே சத்தா பனானா ஆத்தா நிஹிதா அப்படின்னா அதுகளுக்கு கூடு கட்ட வராது, சிம்பிளாக சொல்கிறது.
ஆத்தாஹி நிஹிதா அப்படின்னு சொன்னால் கூடு கட்டவே அவங்களுக்கு வராது, அதுகளுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. மறுபுறம் பெண் ஈக்கள் இந்த முடிவால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அவைகளுக்கு மற்றொரு கூடு உருவாக்குவது மிகவும் எளிதானதாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருந்தனால கூடு தானே இன்னொன்று நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒத்துக்குதுங்க. மறுபுறம் தூஸ்ரி ஓர், ஓகே, தூஸ்ரி ஓர் பெண் ஈக்கள் இந்த முடிவால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. மாதா மக்கியா இஸ் ஃபைஸ்லே से, ओके, इस फैसले से बहुत प्रसन्न हुई, बहुत प्रसन्न हुई. ஏனென்றால் क्योंकि அவைகளுக்கு மற்றொரு கூடு உருவாக்குவது மிகவும் எளிதானதாக இருந்தது. உன்கேலியே அவர்களுக்கு அல்லது அவைகளுக்கு, ஓகே, அவைகளுக்கு அப்படின்னா உன்கேலியே மற்றொரு கூடு ஏகாவுர், ஸோ இதை போல் இன்னொன்று அப்படின்ற மாதிரி ஏகாவுர் சத்தா பனானா, கூடு உருவாக்குவது அப்படின்னா ஏகாவுர் சத்தா பனானா மிகவும் எளிதானதாக இருந்தது. காஃபி ஆசாந்தா, காஃபி ஆசாந்தா. குளவி தன் தீர்ப்பை வழங்கியது. பெண் ஈக்களால் தான் கூட்டை உருவாக்க முடியும் என்று தெளிவாகி இருக்கிறது. ஸோ அது கண்டுபிடிச்சிருது. ஆண் ஈக்கள் உங்களுக்கு கூடே கட்ட தெரியாது, இதுக்கு தான் கட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அது அதோட தீர்ப்பை வழங்குது. பர்னே அப்புன்னா ஃபைஸ்லா சுனாதியா, ஸோ வழங்கியது அல்லது வழங்கி விட்டது அப்படின்னு சொன்னோம்னாலே இது மேட்ச் ஆகும். பர்னே அப்புன்னா ஃபைஸ்லா சுனாதியா. ஸோ அகெயின் அது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. பெண் ஈக்களால் தான் கூட்டை உருவாக்க முடியும் என்று தெளிவாகிறது. ய ஸ்பஷ்ட் ஹோத்தா, சாரி, ஸ்பஷ்ட் ஹோ சுக்கா ஹே, ஸோ தெளிவாகி இருக்கிறது. ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இருந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. என்னென்னு கிளியர் ஆயிருக்கு அப்படின்னா ய ஸ்பஷ்ட் ஹோ சுக்கா ஹே அப்படின்னா இப்போ கிளியராக இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு இருந்த டவுட் என்ன, இது யார் கட்டினது, ஸோ உங்களுக்கு கட்டவே தெரியாது அப்படின்னா இது ஆப்வியஸ்லி பெண் ஈக்கள் தான் கட்டியிருக்கோம், அது கிளியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி அது சொல்லுது. பெண் ஈக்களால் தான் கூட்டை உருவாக்க முடியும். ஸோ நம்ம இந்த என்று அப்படின்னு வரும்போது நம்ம என்றுக்கு அப்புறம் தமிழில் வர்றதெல்லாம் ஹிந்தியில் ஃபஸ்ட் கொண்டு வரோம் இல்லைங்களா, அந்த ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். தெளிவாகி இருக்கிறது அப்படின்னா அதாவது இது தெளிவாகி இருக்கிறது. ய ஸ்பஷ்ட் ஹோ சுக்கா ஹே அது போட்டோம், என்றுக்கு கீ போட்டோம். இப்போ இந்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் பெண் ஈக்களால் தான் கூட்டை உருவாக்க முடியும். மாதா மக்கியோं ही छत्ता बना सकती है, மாதா மக்கியா ही छत्ता बना सकती है, அதனால தான் அந்த கூட்டை உருவாக்க முடியும். கூடு அவைகளுடையது என்பது தான் இதன் அர்த்தம். ஸோ இந்த கூடு அதுகளுக்கு சொந்தமானது தான் இதோட அர்த்தம் அப்படின்ற மாதிரி அது சொல்லிது. इसका मतलब है कि, इसका मतलब है कि छत्ता उन्हीं का है, அதுகளோடது தான் அப்படிங்கிறத இதோட அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. इसका मतलब है कि छत्ता उन्हीं का है, ஓகே, இது ப்ளூரல், அதாவது மக்கியா, நிறைய மக்கியா இருக்கு இல்லைங்களா, அதனால उन्हीं का है அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலே தனித்தனியாக சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி இப்போ ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். मक्खियों का झगड़ा. वसंत ऋतु में मादा मक्खियाँ अपने छत्ता बनाने में व्यस्त हो जाती है, जबकि नर मक्खियाँ आराम करती रहती है. जब छत्ता बन जाता है तो नर मक्खियाँ उनमें रहने आ जाती है. एक बार उनमें इस बात को लेकर झगड़ा हो गया. आखिरकार उन्होंने एक बुद्धिमान बर से झगड़ा सुलझवाने का निश्चय किया. बर बोला, नर और मादा मक्खियों को अलग अलग एक एक छत्ता बनाना होगा. जिसका छत्ता अधिक अच्छा होगा वही छत्ते का असली मालिक होगा. नर मक्खियों को यह फैसला पसंद नहीं आया क्योंकि उन्हें छत्ता बनाना आता ही नहीं था. दूसरी ओर मादा मक्खियाँ इस फैसले से बहुत प्रसन्न हुई क्योंकि उनके लिए एक और छत्ता बनाना काफ़ी आसान था. बर ने अपना फैसला सुना दिया. यह स्पष्ट हो चुका है कि मादा मक्खियाँ ही छत्ता बना सकती है. इसका मतलब है कि छत्ता उन्हीं का है. ஸோ இந்த இடத்துல உனி அப்படிங்கிறது யாருன்னா மாதா மக்கியா, அதாவது பெண் ஈக்கள். ஸோ அதுக்கு தான் உருவாக்குது, அதனால அதுகளுக்கு தான் அந்த கூடு சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த குளவி தீர்ப்பு கொடுத்துருது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இதில் இவ்வளோ புது வொக்காப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் தேங்க்யூ, பை.